Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter applications of matrices and determinants. இல்ல first exercise பார்க்கலாம். Exercise 1.1. இல்ல first problem என்னன்னா find the adjoint of the following. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து அட்ஜாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் வந்து என்ன -3 4 6 2 2 × 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். கிவன் டேட்டாவை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸு -3 4 6 2. இனி இதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அட்ஜாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஏஐஜே கோஃபேக்டருக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்தால் கிடைக்கிறது தான் வந்து என்னது அட்ஜாயிண்ட். ஏஐஜேக்கு என்ன ஃபார்முலா? ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு -1 பவர் I + j இன்டு எம்ஐஜே. இதுதான் வந்து என்னது கோஃபேக்டரோட ஃபார்முலா. ஏஐஜே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு -1 த ஹோல் பவர் I + j. இது என்னென்னா A11 A12 2 × 2 மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன். 21 A22. இதில் வந்து இந்த ஐயும் ஜேயையும் ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்து A11 இருக்குது. அப்போ என்ன வரும்? 1 -1 ஹோல் பவர் 1 + 1. அப்போ என்ன வரும்? -1 பவர் 2 வரும். அப்போது இங்கே வந்து என்னது ஸ்கொயராக இருந்துச்சுன்னா என்னது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? ப்ளஸில் தான் கிடைக்கும். அதே இது A12க்கு என்ன வரும்? -1 பவர் 1 + 2. அப்போ என்ன வரும்? -1³ வரும். அப்போ இங்கே வந்து என்னது ஆட் நம்பரில் இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா மைனஸ்லேயே தான் வரும். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ப்ளஸில் வரும். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து என்னது எம்ஐஜே கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ப்ளஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னது மைனஸில் இருக்கும். அப்படி 1 விட்டு 1 ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா 1 விட்டு 1 வந்து மைனஸில் வரும். ஓகேங்களா? எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து என்னது எம்ஐஜே எழுதிக்கலாம். இப்போ ரோவும் காலமும் வந்து மீட் பண்ணுற இடம் என்னது -3. -3யோட எம்ஐஜே சப் மேட்ரிக்ஸ் என்ன? 2. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 2. நெக்ஸ்ட்டு வந்து 4க்கு வந்து எது வரும்? சப் மேட்ரிக்ஸு. அதோட ரோவும் காலமும் வந்து கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? 6 இருக்குது. இப்போ செகண்ட் இதுக்கு வந்து மைனஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து இங்கே 6க்கு வந்து நம்ம வந்து சப் மேட்ரிக்ஸ் எழுதணும். அப்போ அதோட ரோவும் காலமும் வந்து கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 இருக்குது. இதுவும் என்ன? செகண்ட் 1 தானே, அதுக்கு மைனஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2வோட ரோவும் காலமும் வந்து கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? -3. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -3. ஓகேவா? இதுதான் கோஃபேக்டர் வந்து எடுத்து எழுதியாச்சு. இனி இந்த கோஃபேக்டருக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எழுதணும். ஏஐஜேக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எழுதணும். டிரான்ஸ்போஸ்னால் என்ன? ரோவும் காலமும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் டிரான்ஸ்போஸு. காலமை எடுத்து அப்படியே ரோவாக எழுதிக்கோங்க. 2 -4 -6 -3. ஓகேவா? இதுதான் ஏஐஜேயோட டிரான்ஸ்போஸ். அப்போ நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன? ஏஐஜே டிரான்ஸ்போஸ் தான் வந்து என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுதான் நம்மளோட ஆன்சரு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன? 2 -4 -6 -3. இதுதான் நம்மளோட ஆன்சரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 3 × 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 1 3 4 1 3 7 2. இதுக்கு வந்து நம்ம வந்து அட்ஜாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? கோஃபேக்டருடைய டிரான்ஸ்போஸ் தான் வந்து என்னது? அட்ஜாயிண்ட்டு. அப்போ என்ன வரும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஐஜே the whole transpose.
இப்போ ஏஐஜேயோட ஃபார்முலா என்ன? -1 the whole power I plus j into mij. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த ஏஐஜே எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு ரோவும் இந்த காலமும் வந்து இன்டர்சேஞ்ச் இல்லை மீட் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம வந்து சப் மேட்ரிக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் வந்து என்னது 2ஓட சப் மேட்ரிக்ஸ் என்ன? ரோவும் காலமும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 4 1 7 2 4 1 7 2. இதை வந்து டிட்டர்மினண்ட்டுக்குள்ளாடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஒன்றுக்கு வந்து என்னது? மைனஸ் வரணும். ஒன்று விட்டு ஒன்று மைனஸ் வரணும். ஓகேங்களா? மைனஸ். நெக்ஸ்ட்டு வந்து 3 வந்து காமனாக வச்சுக்கோங்க. 3 காமனாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட ரோவையும் காலமையும் வந்து கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3 1 3 2 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 1 காமனாக வச்சுக்கிட்டிங்களா என்ன வரும்? 3 4 3 7. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும்? 3 இந்த 3யை வந்து காமனாக வச்சுக்கணும். இது செகண்ட் ஒன், அப்போ மைனஸ் வரும். இந்த 3யை காமனாக வச்சுக்கிட்டிங்களா வேறு பேலன்ஸ் என்ன வரும்? 3 1 7 2. நெக்ஸ்ட்டு 4 வந்து காமனாக வச்சுக்கணும். அப்போ என்ன வரும்? 2 1 3 2. நெக்ஸ்ட்டு வந்து 1 வந்து காமனாக இருந்துச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் போட்டுக்கோங்க. 1 விட்டு 1 2 3 3 7. நெக்ஸ்ட்டு வந்து 3 வந்து காமனாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எழுதணும். அப்போ என்ன வரும்? 3 1 4 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2. இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து சப் மேட்ரிக்ஸ் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஒன் 3 2 3 3 4. ஓகேங்களா? இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம சப் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். சப் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறதுன்னு தெரியுமா? இது ரோவையும் காலமும் அந்த பாயிண்டோட அந்த எலிமெண்ட்டோட ரோவும் காலமும் கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதுதான் வந்து சப் மேட்ரிக்ஸு, அந்த எலிமெண்ட்டோட சப் மேட்ரிக்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிட்டர்மினண்ட்டுக்குள்ளாடி இருக்கிறத வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்னது? 4 2s are 8 minus 7. Next minus 6 minus 3 cross multiply வர வேல்யூ 21 minus 12. Next வந்து என்ன வரும்? minus 6 minus 7. Next 4 minus 3. Next minus 14 minus 19. 3 minus 4. Next minus 2 minus 3. Next 8 minus 9. Cross multiply பண்ணி வர வேல்யூஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இடையில என்ன போட்டுக்கணும்? மைனஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். சப்ட்ராக்ஷன் பண்ண என்ன வேல்யூ கிடைக்கும்? 1 minus 3 9 1 1 minus 5 minus 1 1 minus 1. இதுதான் நம்மளுடைய ஏஐஜே. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து ஏஐஜே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ ஏஐஜேயோட டிரான்ஸ்போஸ் என்ன? ஏஐஜேக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. இதுதான் நம்மளுடைய அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஏஐஜே கோஃபேக்டருக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து வர ஆன்சர் தான் வந்து என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1/3 3x3 மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த 1/3ங்கிறது என்னது? ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஸ்கேலார் வந்து இது லாம்டா வச்சு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். என்ன ஃபார்முலா? அட்ஜாயிண்ட் ஆஃப் lambda a is equal to
lambda power n minus 1 into adjoint of A. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிவன் டேட்டாவை எழுதிக்கலாம். என்ன A is equal to 1/3 2 minus 2 1 2 1 minus 2 1 2 2 3 cross 3 மேட்ரிக்ஸு கொடுத்துருக்காங்க நமக்கு கொஸ்டினில். இனி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா என்ன? அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா பவர் n minus 1 இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இது இப்போ வந்து நமக்கு வந்து லாம்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1/3 கொடுத்துருக்காங்க. இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன? 1/3. தென் என்னங்கிறது என்னது? ஆர்டர் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 3 cross 3. அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன? 3. இப்போ 3 minus 1ன்னா என்ன வரும்? 2 வரும். 3 minus 1 2. ஓகேங்களா? பேலன்ஸு வந்து நமக்கு வந்து இனி சப் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம வந்து சப் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு 2க்கு வந்து சப் மேட்ரிக்ஸ் எழுதுனா என்ன இருக்கும்? 1 2 minus 2 2. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்ன? நெக்ஸ்ட் ஒன் minus 2 2 1 2. நெக்ஸ்ட்டு minus 2 1 1 minus 2. நெக்ஸ்ட்டு minus 2 1 2 2. இந்த சப் மேட்ரிக்ஸ் எழுதாமலேயே நம்ம வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்லேயே டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸ்டார்டிங்னால சப் மேட்ரிக்ஸு எழுத சொல்லித்தரேன். ஓகேங்களா? 2 2 1 minus 2. நெக்ஸ்ட்டு 2 1 1 2. நெக்ஸ்ட் அடுத்த சப் மேட்ரிக்ஸ் என்ன? மைனஸ் 2 1 minus 2. எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் சப் மேட்ரிக்ஸ் எழுதணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சப் மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன். -2 1. ஓகேங்களா? இனி வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 3 ஸ்கொயர்னால் என்ன வரும்? 1/9. 1/9. இனி வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம்ல, இது நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். ஓகேங்களா? 2 + 4 -4 -2. தென் வந்து 4 - 1 minus into 4 + 2 4 - 1. next minus of -4 - 2. next 4 - 1. next minus of 4 + 2. next 2 + 4. இனி ஆட் பண்ணிக்கோங்க. 1/9 ஆட் பண்ண என்ன வரும்? 6 6 3 -6 3 6 3 -6 6 ஆட் பண்ணியாச்சு. இங்கே வந்து 9 இருக்குது. தென் வந்து இங்கே வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் பார்த்தாலே வந்து என்னது 3 வந்து காமனாக இருக்குது. அதனால் வந்து 3யை வந்து இதுலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 3யை வெளியில் எடுத்தால் என்ன வரும்? 3 / 9 into 2 2 1 -2 1 2 1 -2 2. இப்போ இந்த 3யும் 9ம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டால் இங்கே என்ன வரும்? 1/3. அப்போ நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு வந்து என்ன பண்ணணும்? இது வந்து நம்ம வந்து இதுதான் வந்து என்னது? ஏஐஜே. ஓகேங்களா? ஏஐஜே. இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதணும். ஏஐஜேக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 1/3 ஸ்கேலார் வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதணும். 2 -2 1 2 1 -2. நெக்ஸ்ட்டு வந்து 1 2 2. ஓகேவா? இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில்
நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.